தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாள், தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா, பிரிவுக்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாரா. மைனாவே மைனாவே என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதான். மைனாவே மைனாவே என் சார் கையை விடுங்க, கையை விட்டுட்டு கூட ஆடலாம். கையை பிடிச்சிட்டு தான் ஆடணும்னு எதுவும் இல்லை. கையை விடுங்க. அது டான்ஸ்மா, டான்ஸ் அப்படி தான் இருக்குது, என்னால் எதுவும் பண்ண முடியாது. இது ஸ்டெப்பு இப்படி தான் ஆடி ஆகணும். நீங்கள் கோஆப்ரேட் பண்ணால் தான் நல்லா ஆட முடியும். இவன் சும்மாவே ஆடுவான், காலில் வேற சலங்கை கட்டி விட்டாளுங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறானோ. நேற்று முன்னிரவில் திலவு மடியில் காற்று நுழைவதேனோ, உயிர் கலந்து கலைத்திருந்தேன் இன்று. சார் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? விடுங்க. என்ன ஏன் பார்த்தா தெரியலையா நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு? இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கியா? எனக்கு எதுவும் தெரியல, எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட்டு விடுங்க. என்ன இதுக்கு எனக்கு எல்லாம் பிடிக்கல, விடுங்க. நான் எதுவும் பண்ணலம்மா. இங்கே இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து தான் கேம்னு சொன்னாங்க, அப்புறம் டான்ஸுன்னு சொன்னாங்க, என் ஃப்ரெண்டையும் ஆட வச்சாங்க, இப்போ நம்மளையும் ஆட வச்சிட்ருக்காங்க. இது ஏன் பிளான் இல்லை, இதை நானும் பண்ணலை. என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சிட்ருக்கேன், அவ்வளோதான். உனக்கு பிடிக்கலன்னா நீ தான் போகணும். உனக்கு தானே பிடிக்கல இல்லை? பிடிக்கல. ஓ பிடிக்கலையா? சரி, பிடிக்கலன்னா போ. நான் ஒன்றும் ஒன்று இழுத்து பிடிச்சிட்டுலாம் வச்சுட்டு இல்லையே, ஜஸ்ட்டு நான் ஹோல்டு தான் பண்ணியிருக்கேன். உனக்கு பிடிக்கலைன்னா என்னை தள்ளி விட்டு கூட நீ போகலாம், அது உன்னோட விருப்பம். அதுக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது. முடிஞ்சா என்னை தள்ளி விட்டு நீ போ. ஒன்னதான் நிலா, உனக்கு பிடிக்கல, நிஜமா பிடிக்கலன்னா நீ போகலாம். ஏன் பார்த்துக்கிட்டே இருக்க? போகலாம். இவன் சும்மாவே ன்னுவான். இன்னைக்கு இவங்க சலங்கையை வேற கட்டி விட்டுருக்காங்க. இவன் பாயாசம் கிடைச்சாலே பாய்சன் மாதிரி சாப்பிடுவான். இப்போ பாயாசமே கிடச்சிருக்கு, விடுவானா? என்னதான் கலாச்சாரம் சூப்பராக ஆடுறாங்கல்ல, பார்க்க நல்லா இருக்கு. மேடம் என்னவோ ஆஹா நான் போக மாட்டேன், எனக்கு டான்ஸ் வேணாம் அது இதுன்னா, இப்போ என்னன்னா மெய் மறந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காளே. இல்லை இப்போ எனக்கு ஒன்று தோணுது, இதை இவங்களோட அந்த ரேணு அவங்களோ இல்லைன்னா நம்ம நூடுல்ஸ் மண்டை அவங்களும் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், வயிறு எரிஞ்சு அப்படியே கொதிக்கும்ல. இங்கேருந்து ஓடியாச்சு நூடுல்ஸ் மண்டை இவங்க 2 பேர் பார்த்த உடனே. நோட் பண்ணியா? நானும் பார்த்தேன் திவ்யா மூஞ்ச. 2 பேர் வந்த உடனே அவ்வளோதான், அப்படியே வயிறெல்லாம் எரிஞ்சு ஓடிட்டா. இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தா, இவளும் ஓடிட்டா. அதோ இந்த நவீன் அவனும் ஓடிட்டான். நான் உன்னை இழுத்து பிடிக்கல நிலா, நான் உன்னை கட்டாயப்படுத்தி இங்கே நிற்க வைக்கல. உனக்கு தெரியுதா, உன்னை அறியாமல் உனக்கு தெரியாமல் நின்றுட்டுருக்க. உனக்கு இது பிடிச்சிருக்கு, ஆனால் ஒத்துக்கிறதுக்கு தான் மனசு இல்லைல்ல. ஏன்னு எனக்கு தெரியும், அதுக்கு காரணமும் நான் தானே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு எதுவும் வேண்டாம். இங்கே எல்லோரும் இருக்காங்க, தள்ளி விட்டு போனவங்களுக்கு தான் அசிங்கம், அதுக்காக தான் பார்க்குறேன். இல்லை நான் போயிட்டே இருப்பேன். அப்படியா? ஷோரா? என்ன பண்ணுறீங்க? நான் உங்களை விடுங்கன்னு சொன்னேன், அதை விட்டு இன்னும் டைட்டாக எடுத்து பிடிச்சிட்டு இருக்கீங்க. விடுங்க சார், என்ன நான் போகணும். முடியாது, உனக்கு தானே பிடிக்கல. உனக்கு பிடிக்கல நீ போ. நான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதான் சொல்கிறேன். உனக்கு பிடிக்கலன்னா நீங்கள் இருந்து போகலாம், உன்னால் முடிஞ்சா இங்கேருந்து போ. 1 மணி நேரமாக இதே போஸ்டில் இருக்கானே. இன்னைக்கு விடிய நம்ம இங்கேயே உட்காந்துருக்க வேண்டியதான். விட்டா 4 நாள் கூட இவன் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பான். டே மச்சான், ஒரு காலத்தில் எப்படி இருந்தடா,
பொண்ணுங்களை பார்த்தாலே 40 அடி தூரம் தள்ளி போய் நிற்பேன். இப்போ என்னடனா இழுத்து பிடிச்சிட்டு நிற்கிற. பார்க்குறேன்டா, பார்க்குறேன். எத்தனை நாளைக்கு நீ நடிக்க போகிறேன்னு நான் பார்க்குறேன். உனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு உன் வாயாலே சீக்கிரம் சொல்லுவேன். அதுவும் என்கிட்ட தான் சொல்ல போகிற. அப்போ பார்த்துக்கிறேன். விண்ணிலவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதேனோ, மனம் கலங்கி புலம்புகிறே. கூந்தல் நெளிவில் எழில் கோலச்செறிவில், கூந்தல் நெளிவில் எழில் நிலா, நான் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லட்டுமா? சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டா சொல்லாமல் இருக்க போகிறீங்க. எப்படியும் சொல்ல தான் போகிறீங்க. சொல்லுங்கள் சீக்கிரமா. நான் சொல்லிடுவேன், ஆனால் நீ தப்பாக எடுத்துக்கூடாது. பரவாயில்லையா? அது நீங்கள் சொல்கிறத பொறுத்து. சீக்கிரம் சொல்லுங்கள். நம்ம 2 பேரும் இப்போது என்ன பண்ணிகிட்ருக்கோம்? இது என்ன கேள்வி? 2 பேரையும் டான்ஸ் ஆட சொன்னாங்க, டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. என்ன? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாட்டு முடிஞ்சு 10 நிமிஷம் ஆகுது. நீ என்னை விடு விடுன்னு சொன்ன, ஆனால் 10 நிமிஷமாக என்னை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்க. நான் ஹோல்ட் பண்ணுறதுலாம் இருக்கட்டும், உனக்கு தானே பிடிக்கலன்னு சொன்னேன். ஆனால் பாட்டு முடிஞ்சு 10 நிமிஷமும் நீ ஒன்று அறியாமல் என்னை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்க. தெரியுதா? அது வந்து நீங்கள் தான். நான் போகிறேன். இங்கே இவ்வளோ வேகமாக போகிறா? ஹே நிலா, பார்த்து பொறுமையாகவே போ. டேய், என்னடா நடக்குது இங்கே? நீ என்ன தாண்டா நினைச்சிட்டு இருக்க? எனக்கு ஒன்றுமே புரியல. நீ பண்ணுறதும் புரியல, நீ பார்க்குறதும் புரியல, நீ பேசுகிறதும் புரியல. கரெக்டாக தாண்டா சொன்னேன். உனக்கு புரியல, உனக்கு புரியாது. நான் சொன்னாலும் புரியாது, புரிஞ்சுக்கொண்டு ரெடியாக இல்லை. அதனால் இது என்னன்னு உங்ககிட்ட சொல்ல இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு புரியல, சரிடா, எனக்கு புரியாமலே இருக்கட்டும். ஆனால் உனக்கு புரியுதில்ல, அப்போது பார்த்து தான் நீ நடந்துக்கணும். டேய், நீ என்னை இத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்க. எனக்கு யாருக்கிட்டையும் பொய்யாகவும் இருக்க தெரியாது, பொய்யாகவும் நடிக்க தெரியாது. உனக்கு தெரியும்ல, இப்போ நான் இருக்கிறது நடிக்கிறது இல்லை, நான் நானாக தான் இருக்கேன். இதில் எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தோணுது. கரெக்டுடா, கரெக்டாக சொன்னேன். உனக்கு பொய்யா இருக்க தெரியாது, பொய்யா நடிக்க தெரியாது, பொய்யா பார்க்க தெரியாது, பொய்யா பேச தெரியாது. இது எல்லாம் எனக்கும் தெரியும். அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நீ உண்மையாக தான் இதை பண்ணுற. ஆனால் நீ என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சு பண்ணுறியா? அது மட்டும்தான் எனக்கு கேள்வி. டேய், நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுமா ஃபஸ்ட்டு உனக்கு? டேய், நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், என்கிட்ட நீ எதுவுமே பண்ண வேணாண்டா. நீ உன்கிட்ட பேசு, உன்கிட்ட கேளு. உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நீ தான் சொல்லணும், நீ தான் புரிஞ்சுக்கணும். அதுக்கு எல்லாமே நீ தான் பண்ணணும்டா. நான் எதுவும் பண்ண முடியாது. ஆஸ் அ ஃப்ரெண்டாக நான் உங்ககிட்ட இதை சொல்ல தான் முடியும். நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அதுக்கு காரணம் நீயாக தான் இருக்கணும், நீயாக தான் இருப்ப. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதையும் நீ பார்த்துக்கோ, சரியா? என்னம்மா நிலா, எல்லாத்தையும் மறந்துட்டியா? இல்லைன்னா உனக்கு சூடு சொன்னாலாம் இல்லையா? அவர் உங்கள்கிட்ட அன்றைக்கி அவ்வளோ பேசினார். நீ யார், நீ எங்கே இருக்கணும், எல்லாத்தையும் தெளிவாக சொன்னார். ஆனால் இன்றைக்கி அவர் உன் பக்கத்தில் வந்து உன் கூட நின்ன உடனே உனக்கு எல்லாம் மறந்து போச்சுல்ல? ஒன்று மட்டும் புரியுது, அவர் இதுக்கு மேலேயும் உன்னை எவ்வளோ இன்சல்ட் பண்ணாலும் உன்னால் அவரை தவிர்க்கவே முடியாதுல்ல? அவர் உன்கிட்ட வந்த உடனே அவர் சொன்ன மாதிரி உன்னை டைட்டெல்லாம் பிடிச்சில்ல, ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணியிருந்தார். நீ நினச்சா அங்கேருந்து அவரை தட்டி விட்டுட்டு கூட வந்திருக்கலாம், தள்ளி விட்டு வந்திருக்கலாம், வேண்டான்னு கத்தியிருக்கலாம். உன்னால் எதுவுமே பண்ண முடியலையே. இதெல்லாம் யோசிக்க யோசிக்க எனக்கு தலை வலிக்குது. ச்சா, ஏன் நீ இப்படி இருக்க? இவ அன்றைக்கி அந்த டேம் கிட்ட பார்த்தோமே, அந்த பொண்ணு தானே இது? பா, அன்றைக்கி ஃப்ரெண்டில் இருந்து பார்க்கும்போது செம்மையாக இருந்தா.
இன்னைக்கு பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கும் சும்மா நச்சுன்னு தான் இருக்கா. அன்றைக்கி எப்படியோ பேசி ஃபோன் நம்பர் வாங்கியாச்சு. இவ இந்த ரெசார்ட்டில் தான் இருக்காளா? டேய், உனக்கு லக்கு தான் போ. எங்கேயோ மச்சம் இருக்குடா. பரவாயில்லடா, ஃபோன் நம்பர் மட்டும்தான் வாங்கணும். இவளை இதுக்கப்புறம் எப்போ பார்க்குறது, எப்படி பார்க்குறது, எப்படி எடுத்துக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த. உனக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த ரெசார்ட்டில் தான் தங்கியிருக்கா. சரி, இன்னைக்கு இவகிட்ட பேசி எப்படியாவது நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கணும். பார்க்க பார்க்க மனுஷனை வெறி ஏத்துறீங்கடி. இந்த பொம்பளைங்க மட்டும் எப்படி தான் இப்படி இருக்காளுங்களோ, ஆம்பளைங்களை ஈஸியாக விழ வச்சிடறாளுங்க. உங்களை அந்த டேம் கிட்ட பார்த்தீங்களே, அவரை தானே நீங்கள்? பரவாயில்லையே, கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கீங்க. நான் கூட மறந்துட்டீங்கன்னு நினச்சேன். என்னை பார்த்த உடனே யார் நீங்கள் அப்படின்னு கேட்பீங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல. அதெல்லாம் இல்லை, நான் ஒன் டைம் பார்த்துட்டேன்னா எனக்கு அவங்கள மறக்கவே மறக்காது. அப்படிலாம் அவளை சீக்கிரம் நான் யாரையும் மறக்க மாட்டேன். ஓ அப்படி. நான் கூட நீங்கள் ட்ரிப்பு முடிச்சுட்டு போயிட்டுருப்பீங்கன்னு நினச்சேன். இங்கே தான் இருக்கீங்களா? இந்த ரெசார்ட்டில் தான் தங்கியிருக்கீங்களா என்ன? இல்லை இல்லை, நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஆமாம், நான் இந்த ரெசார்ட்டில் தங்கியிருக்கேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? இல்லை இல்லை, ஆக்சுவலாக இதோட ஃப்ரெண்டோட ரெசார்ட் தான். நான் பக்கத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்கும், அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். அங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நான் இது சும்மா எங்கள் என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு வந்தேன். பார்த்தா சடனாக நீங்கள் இங்கே இருந்தீங்க. அன்றைக்கி பார்த்தோமே அந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்தேன். ஓ அப்படியா, ஓகே ஓகே. ஐயோ நிலா, கிளைமேட் பார்த்தீங்கல்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா கொஞ்சம் மிதமான மழை வரும். அந்த டைமில் என் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிற ரூட்டில் ஒரு செம்ம பிளேஸ் இருக்கும். அந்த ரோடே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அப்படியே அங்கேயே இருந்துருவீங்க, வரவே மாட்டீங்க. அப்படியா, சூப்பராக இருக்குமா? அதை பற்றி இங்கே யாரும் சொல்லவே இல்லை. இவங்க சும்மா ஐட்னரி போட்டிருந்தாங்க, அதை பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். ஐட்னரிலாம் போருங்க. ஐட்னரிலாம் வந்து இந்த ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்க பண்ணுற வேலை. ஆக்சுவலாக என்ன மாதிரி இங்கேயே இருக்கவங்க, இங்கே நிறைய வந்துட்டு போகிறவங்க, அவங்களுக்குலாம் நிறைய பிளேஸ் தெரியும். நான் சொன்னேன்ல, அந்த பிளேஸ் அவ்வளோ ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக அமைதியாக சூப்பராக இருக்கும். அந்த ரூட்டில் நீங்கள்லாம் போனீங்கன்னா நீங்கள் திரும்பி வரவே மாட்டீங்க. இன்னும் ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் அப்படின்னு சொல்வீங்க. அவ்வளோ பிளேஸ் இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. நீங்கள் சொல்லும் போது எனக்கு அதை பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கே. ஆனால் எப்படி வர்றது? வரத்துக்கு கொஞ்சம் சான்ஸ்லாம் இல்லைங்க. நெக்ஸ்ட் டைம் வேணால் பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன் போக முடியாது? நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, நாளைக்கு தானே நீங்கள் போகிறீங்க. அதுக்குள்ளே இன்றைக்கி இருக்குல்ல, இன்றைக்கி பார்க்கலாமே. என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லைங்க, இங்கே சும்மா கொஞ்சம் நேரம் தனியாக இருந்தாவே ஏன் தனியாக போகணுன்னு கேட்டே இருப்பாங்க. இது கொஞ்சம் குரூப் ட்ரிப்பில் தனியாக எங்கேயும் வர முடியாது. அதுவும் இல்லாமல் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, தனியாக போகக்கூடாது அது இதுன்னு சொல்லுவாங்களா, அதனால தான். ஓ அவ்வளோதானா? அப்போது நீங்கள் இதுக்கு சொல்கிறீங்க. யார்கிட்டையும் சொல்லாமல் வந்துட்டு உடனே போயிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒத்துக்க மாட்டாங்கன்னா அவங்களையும் கூப்பிடாதீங்க, தனியாகவே போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். தனியாவா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா தேவையில்லாமல் பிரச்சனை ஆகிடுமே. என்னங்க பிரச்சனையாக போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கேட்டது பக்கத்தில் தான் போயிடுங்கன்னு சொல்லுங்கள். அது ரொம்ப லாங்லாம் இல்லை, சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி தான், ஒரு ஈவினிங் வாக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துடுங்க. ஆசையாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் வேண்டாங்க, தேவையில்லாமல் இஷ்யூ வந்துடும். பரவாயில்ல, வேண்டாம். அதுவும் இல்லாமல் தனியாக வேறு போகணும்ல, வேணாம். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தேவையில்லாமல் ரொம்ப இஷ்யூ ஆகிடும், எல்லாருக்குமே என்னால் அப்செட் ஆகிடும், அதனால் வேண்டாம். இப்போ உங்களுக்கு என்ன, தனியாக போகிறது மட்டும் தானே இஷ்யூ? ஓகே, அப்போனா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் அந்த ரூட்டில் போங்க, நான் அங்கே தான் இருப்பேன். அன்றைக்கி நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிங்கல்ல, என் ஃபோன் காணும்னு சொல்லிட்டு, அதே நம்பர் ஏதாச்சும் எனக்கு கால் பண்ணுங்கள், சிம்பிள். அது மட்டும் இல்லை, இங்கே இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாரும் எனக்கு தெரியும். நீங்கள் எங்கேருந்து எந்த இடத்துல இருந்து எனக்கு கால் பண்ணாலும்
அங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜாலியாக தனியாக போயிட்டு வாங்க ஒரு வாக் மாதிரி. ஐயோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அங்கே வரணும்னு ஆசையாக இருக்குது. உங்கள் ஐடியா ஓகே தான், இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்கே. அட என்னங்க நீங்கள் இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு, அதான் நான் சொல்கிறேன்ல, நீங்கள் தனியெல்லாம் இருக்க மாட்டீங்க, உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் கவலையே படாதீங்க, ஓகேவா? அப்போ ஓகே. நான் இன்னும் ஒரு 1/2 hour வந்துடுவேன். நான் உங்களுக்கு அப்போ கால் பண்ணுறேன், ஓகேவா? யாருக்கூட சொல்கிறாதீங்க, நான் யாருக்கும் தெரியாமல் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதுக்குள்ளே நான் வந்துடுவேன். இவனுக்கு அந்த டேம் கிட்ட பார்த்துமே, அவன் தானே அன்றைக்கே நான் கூட திட்டினல இவன் கூட பேசக்கூடாதுன்னு. இவன் பார்வையும் சரியில்லை, ஆளும் சரியில்லை. இவன் எப்படி இங்கே வந்தான்? இவன் என்ன இவகிட்ட பேசிகிட்டு இருக்கா? இவள ஏய் நிலா, உன்னதான். ஐயோ, இவர் எப்போ வந்தார்? நம்ம பிளான் பண்ணதெல்லாம் கேட்டிருப்பாரோ? இல்லை கேட்டிருக்க மாட்டார். இல்லையே, ஆள் மூஞ்சி சரியில்லை, கேட்டுட்டு தான் வந்து கத்துறாரா? என்ன சார், என்ன வேணும்? எதுக்கு இப்படி கத்துறீங்க இங்கே வந்து? கத்துறனா? நான் உங்ககிட்ட நீங்கள் என்ன சொன்னேன்? நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? ஃபஸ்ட்டு இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? யார் அது? யாருன்னு தெரியாதுங்கிட்ட பேசக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட அன்றைக்கே சொன்னா இல்லையா? ஓ, இதுக்கு தான் கத்துறாரா? நான் தான் உங்ககிட்ட அன்றைக்கே சொல்லிட்டேன்ல, அது என் பர்சனல் என்னை கேட்காதீங்கன்னு. எனக்கு தெரியும் சொன்னேன்ல, இப்போ நான் தான் சொல்கிறேன். எனக்கு தெரியும் யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு. எனக்கு 22 வயசு ஆகுது, புரியுதுங்களா? நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். சும்மா எங்கே போனாலும் இதை பண்ணாத அதை பண்ணாதுன்னு தேவையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஏய், நான் சொல்கிறது ஏன் உனக்கு புரியவே மாட்டுது? நான் சொல்கிறது உனக்காக தான் சொல்கிறேன். உனக்கு அது புரியுதா இல்லையா உன் மரமண்டிக்கு? நிலா, எனி ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, அவர் ரொம்ப கோவமாக பேசிட்டு இருந்தாரா, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் போங்க, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன். ஓ ஓகே நிலா, ஓகே தென் பாய், வில் டாக் டு யூ லேட்டர், ஓகே? ஹே, உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியவே புரியாதா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், அவங்ககிட்ட நல்லா பல்ல இழிச்சு இழிச்சு பேசிகிட்டு இருக்கேன். யார் அவன்? உனக்கு அவனை தெரியுமா? நீ இதுக்கு முன்னாடி அவனை பார்த்துருக்கியா? உன் ரிலேட்டிவா, உன் ஃப்ரெண்டா? ஏன் ரிலேட்டிவாக இருந்தாலும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சிரிச்சு பேசணும் எதாவது அவசியம் இருக்கா என்ன? எனக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தால் நான் சிரிப்பேன், சிரிக்காமல் போவேன், அது ஏன் இஷ்டம். இந்த பல்ல கட்டுற அப்படி இப்படி என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதீங்க, புரியுதா? இதெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே இல்லை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது புரியுதா இல்லையா? சும்மா ஓயாமல் எதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணுன்ட்டு. நீங்கள் போய்ட்டு உங்கள் வேலையை பாருங்கள், சும்மா என்னையே நோட்டை விட்டுட்டு இருக்காதீங்க. ஏய், இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி அப்படியே பார்க்குறவன் நல்லவெல்லாம் கிடையாது. அவன் பார்வையும் சரியில்லை, அவன் ஆளும் சரியில்லை. இதுக்கும் உனக்கு தெரியாதா? இவ்வளோ பெருசாக இருக்கல்ல, பெரிய இவ்வளோட்டும் பேச தெரியுதுல்ல, எவன் எப்படி பார்க்குறான் எப்படி பேசுகிறான் அதுக்கும் உனக்கு தெரியாதா? இல்லைன்னா இப்படி தான் நீ எப்பயுமே எவன் வந்து பேசணும்னு பேசிடுவியா நல்லா பள்ளி இழிச்சுக்கிட்டே? இங்கே பாருங்க, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள். நான் தேவையில்லாமல் பேசுகிறானா? நீ தேவையில்லாமல் பண்ணுறியா? ஒன்று சொன்னால் புரிஞ்சுக்க தெரியாதா? சில பேருக்கு சொல் புத்தி தான் இருக்காது, அட்லீஸ்ட் சுய புத்தியாவது இருக்குன்னு நினச்சேன், அதுவும் இல்லை. இல்லைன்னு தெரியுதுல்ல, நீங்கள் வாயை மூடிக்கிட்டு உங்கள் வேலையை போய் பாருங்கள். உங்களோட லிமிட் அவ்வளோதான். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் தேவையில்லாமல் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். தேவையில்லாமல் இந்த மாதிரி அன்வான்டாக வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்காதீங்க என்கிட்ட. எரிச்சலாக இருக்கு நீங்கள் பேசுகிறது பண்ணுறது எல்லாமே. உங்களை பார்க்குறதுக்கு கூட தான் டீசெண்டாக இருக்குது, ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்குது, ரொம்ப ரொம்ப உத்தமர் மாதிரி தான் இருக்குது. மற்றவங்க யாரையும் ஹர்ட் பண்ண தெரியாத மாதிரி தான் உங்கள் மூஞ்சி இருக்குது. ஆனால் நீங்கள் அப்படிப்பட்டவரா என்ன? உங்கள் மூஞ்சி ஒரு மாதிரியும் உங்கள் பிஹேவியர்ஸ் ஒரு மாதிரி தானே இருக்குது. நானும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஓவராக பேசிட்டு போகிறீங்க என்கிட்ட. நான் சொல்லிட்டேன்ல, இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல். நான் என்ன வேணால் பண்ணுவேன், நான் யார்கிட்ட வேணால் பேசுவேன், எப்படி வேணால் பேசுவேன். அதை கேட்க உங்களுக்கு ரைட்ஸும் இல்லை, உரிமை இல்லை, புரியுதா? உரிமையும் இல்லை, எதுவும் இல்லை. இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும்.
உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை பார்க்க எனக்கு தெரியும். ஏய் ஏய், இவ்வளோ இவ்வளோ சொல்கிறோம், குழந்தைக்கு சொல்கிற மாதிரி படித்து படித்து சொல்கிறோம். எங்கேயாவது அறிவு இருக்கா இவளுக்கு? சொல்லிக்கிட்டே இருக்க, அவன் பார்வையும் சரியில்லை ஆளும் சரியில்லைன்ட்டு. சா, இவக்கிட்ட என்ன சொல்லி எப்படி புரிய வைக்கிறது? பெரிய இவளாட்டம் போய்கிட்டே இருக்கா.